நிறைய பேர் யோசிக்கலாம், ஓவராக பேசுகிறான், பணம் வருது அப்படின்னு. பணம்லாம் ஒன்றும் கிடையாது. என் யூடியூப்காரன் என் சேனலே ப்ளாக் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா காப்பிரைட் பண்ணதுனால. மனுஷனாக இருந்தால் கொஞ்சம் நியாயமாக யோசிங்க. ஆமாம், அரசியல் வந்து எல்லாத்தையும் பண்ணால் எல்லா ஊருக்கும் போனால் மறுநாள் மீட்டிங் பண்ணால் போனால் வந்தான், சரியா? என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாப்புல, கோயில் கொல்லன்னு அலையிறாப்புல. முருகன் கோவில் போன அன்னைக்கு திருச்செந்தூருக்கு அந்த மனுஷன் மூஞ்சி பாருங்கள். இப்போ சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காப்புல அவர் மூஞ்சி பாருங்கள். மற்றவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு வீடியோ போடுறாங்களா? ஸ்டாலினை தவிர. ஸ்டாலினோட பையன் வந்திருக்காப்புலையா துபாய்க்கு, என்ன வீடியோ போடுறாப்புல? எதாவது போட்டிருக்காப்புலையா? ஒன்றும் போட மாட்டாப்புல. ஏன்? நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் விஜய் என்ன பண்ணுறாப்புல, தெளிவாக பண்ணுறாப்புல. நான் இப்படி தான் போகிறேன், இப்படி தான் வரேன். இப்போங்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு போன அன்றைக்கி அந்த மனுஷன் முகத்தையும் பாருங்கள். அந்த ஆள் பிரச்சாரம் பண்ண அன்றைக்கி முகத்தையும் பாருங்கள். இப்போ கோயில் குளம்னு அலையும்போது அந்த முகத்தையும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் என்ன அந்த மனுஷன் யோசிக்கிறாப்புல, என்ன வேணும் யோசிக்கிறாப்புலன்னு. அந்த மனுஷனை பொறுத்தளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று